பெரண்டை சாப்பிட்றது அவ்வளோ கஷ்டமான விஷயமா என்ன? என்னது பெரண்டையா அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு கொஷின் வரும். பெரண்டையோட பெனிஃபிட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வியை நீங்கள் கேட்க மாட்டீங்க. பெரண்டையை பார்த்துருக்கீங்களா? அது கிட்டத்தட்ட நம்ம போன் மாதிரி தாங்க இருக்கும். அது நம்மளோட நீ பெயினுக்கு, போன் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அதுவும் அது பெரண்டையில் செரிமானம்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய இதில் காம்பனன்ட்ஸும் இருக்குது. நம்ம ஸ்ரீவராகாவில் பெரண்டையை வச்சு நாங்கள் தொக்கு பண்ணியிருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸோட ஃபேவரட். இனிமேல் அது உங்களோட ஃபேவரட்டாகவும் மாறும். நீங்கள் ஏன் பெரண்டையில் நீங்கள் பொடி பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நிறைய கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட கேட்டாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? இனி எங்ககிட்ட ஸ்ரீவராகா ஃபுட்ஸில் பெரண்டையை வச்சு நாங்கள் பொடியும் பண்ணியிருக்கோம். இந்த பெரண்டை பொடியை சூடான சாதத்தில் எண்ணெயோ இல்லைனா கொஞ்சம் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மருந்தா இல்லை உணவா அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவே மருந்து.